ஹீரோயினும் மேத்யூ சைனீஸ் ஸ்டேஷனை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில எர்த்தோட அழகை ரசிச்சுட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப மேத்யூ கேக்குறாரு, எர்த்துல நீங்க யார எப்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே சொல்லல, அமைதியாவே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க, தன்னோட பொண்ணு ஸ்கூல்ல விளையாடிக்கிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து அவளோட தலையில அடிபட்டு அவ இறந்துட்டா. அன்னையில இருந்து நான் வேலைக்கு போவேன், மறுபடியும் வீட்டுக்கு வருவேன், அவ்வளவுதான் அப்படி சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நெருங்குறாங்க. அது ஒரு 2 minutes அவையில தான் இருக்கு. சைனீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு இங்க இந்த ISSல இருந்து ஒரு பாடம் எடுத்துட்டு தான் அங்க போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியே அங்க கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட பேசிக்கிட்டே வரவும் ஹீரோயினோட ஆக்சிஜன் ஃபுல்லாவே முடியுது. அந்த டேங்க்ல இருந்தது. அவங்க பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மேத்யூ பதட்டப்பட வேணாம், டேங்க்ல இருந்த ஆக்சிஜன் மட்டும்தான் முடிஞ்சிருக்கும், இன்னும் ஷூட்ல கொஞ்சம் ஆக்சிஜன் இருக்கும், அதை வச்சு நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரோட அந்த ஏர் தெஸ்டர்லயும் அந்த கேஸ் முடிய போற மொத்தமும் ஒரு கிராஷ் மாதிரி அந்த ISSல ஆக போறேன், ஏதாவது ஒன்னு கிராப் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு கிராஷ் பண்றாரு.